ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற, கவனிக்கிற, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு தந்த வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம், 1வது 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு பெரிய ரகசியத்தை உள்ளடக்கி இருக்கிறது. நாம் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை, அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய், உன்னை அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் என்பதெல்லாம் நாம் வாசித்து நாம் பழக்கம் அடைந்து இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் ரகசியங்களை சுமந்திருக்கிற சில வார்த்தைகளும் இங்கே உண்டு. அந்த ரகசியங்கள் சுமந்திருக்கிற வார்த்தைகளில் ஒன்றுதான் இந்த வார்த்தை, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். த ஹோலினஸ், பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கம் வகிக்க வேண்டும். பரிசுத்தம் நாமாக பரிசுத்தம் அடைந்துவிட முடியாது. பரிசுத்தம் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். Without the help of the Holy Spirit, we will not be a holy person in this world, because this world was defiled. This world was full of sin. So if we want to be a holy, if we want to live as a holy life, He will help us. The Holy Ghost, the Holy Spirit will help us to be a holy person in this world. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர்தான் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவர் ஒருவர்தான் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். நம் திறமையினாலேயோ தாளந்தினாலேயோ மற்ற காரியத்தினாலேயோ நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்துவிட முடியாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, துணை வேண்டும். 2வது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை எதிர்த்து விட முடியாது. அவன் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது. If we be a holy person before with the help of the Holy Spirit, the Satan cannot send, cannot do witchcraft against you or black magic against you, because the Holy Spirit, He gave holiness to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கட்டளையிடுவதினாலே பிசாசுடைய அந்த மாந்திரிகமோ செய்வனையோ ஏவுதலோ பிள்ளிசுனியமோ அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்கள் நடுவில் வாசமாயிருப்பார். நாம் உலகத்தில் பார்க்கிறோம், சிலர் வெள்ளையை போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த வெள்ளை உடுப்பு எதை குறிக்கிறது? இந்த வெள்ளை உடை எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆனால் நாம் பாவம் செய்துவிட்டு பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் போல நடித்து விட முடியாது. ஏனென்றால் பிசாசு, நீங்க யாரை வேணா ஏமாத்தலாம், பிசாசை ஏமாற்றி விட முடியாது. அவன் உங்களை தாக்குவான், தாக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? உங்க வீட்டுக்கு விரோதமா செய்வன பண்ணியிருக்கு. உடனே ஐயோ, அப்புறம் அந்த ஆவி வெளியில வாசல் வரல வந்து நிக்குது. அப்புறம் அதால உள்ள வர முடியல. ஏன்?
உள்ள நிறைய வசனம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த வசனத்தை பார்த்து பயந்து வெளில நிக்குது. நான் சொல்றேன், அப்படி பயந்தெல்லாம் வெளில நிக்காது. உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கும். என் பக்கத்துல பிசாசு வந்து உட்கார்ந்துருக்குமா? ஆமா. அவர் சொன்னாரு, அந்த வீட்டு உடையவர் வந்து சொன்னாரு, இப்படி ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, உங்களுக்கு விரோதமா செய்வினை பண்ணியிருக்காங்க. வெளியில வந்து அந்த பிசாசு கருத்த உருவத்தோடு நிக்குது. வீட்டுக்குள்ள வர முடியல. ஏப்பா ஏன் வரல? உள்ள வசனமெல்லாம் இருக்குல்ல, அதனால நீங்க ஜெபிக்கிறீங்களா, அதனால வரல. நான் சொன்னேன், நீ ஜெபிக்கிறதுனால பிசாசு வராதா? எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க வீட்டுல பிசாசுடைய கிரியைகள், பிசாசு உள்ள இருக்கு. சில சபைகளில் நான் போயிருக்கிறேன், சில இடங்களில் நான் பிரசங்கிக்க போயிருக்கிறேன். சில பேருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவனை சபையில முடிந்ததுக்கு அப்புறம் நீ அவனுக்காக ஜெபிக்கணும். ஒரு நாளை நியமித்து அவனை வர சொல். நீ அங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல அவனுக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணு. ஜெபித்தா அசுத்தாவி அலறி ஓடுகிறத நான் நிறைய பேர் இடத்துல பார்த்திருக்கேன். கர்த்தர் சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ண அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா ஜெபம் பண்ண மாட்டேன். உபவாசம் பண்ணி காத்திருந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி அவனுக்காக விசேஷமாக காத்திருப்பேன். ஆவியானவர் அவனை கொண்டு வருவார். கர்த்தர் அவனை விடுவிக்கிறதை பார்த்திருக்கிறேன். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், சிலர் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள், அவன் பரிசுத்தமா இருப்பான்னு. இல்லை, அப்புறம் எப்படி அவனுக்குள்ள அந்நிய பாஷை? பிசாசுகளும் அந்நிய பாஷை பேசும். நம்ம நினைக்கிறோம், நான் அவர் பாருங்க, ஐயோ அவ்வளோ பரிசுத்தம். இங்க சபைக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா அப்படின்னு அப்படியே ஆவியில நிரம்பி அப்படியே துள்றத குதிக்கிறத, இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு அவரை குதிச்சு போறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வாழ்க்கையில் when he opened his mouth, வாயை திறந்த சாக்கடை, நல்ல வார்த்தை இருக்காது. அவர் சொல்வார், நிறைய பேருடைய வாழ்க்கையை அவர் திட்டுப்படுத்தி இருப்பார். பேச்சு பாருங்க, ஐயோ பெரிய ஆள் மாதிரி பேசுவார், பரிசுத்த மாதிரி பேசுவார். ஆனா உள்ள அவ்வளோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை, உள்ள ஃபுல்லா எலும்பு கூடு, நாற்றம், புழுக்கள், அழுகி போன நிலை. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ பரிசுத்தமாய் இருந்தால் உன்னை பிசாசுடைய கிரியைகள் தொட முடியாது. The protection, first of all, we need the holiness in our life. It will protect us and our family. அந்த பரிசுத்தம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும். சும்மா கிடையாது. ஆண்டவர் சும்மா பரிசுத்தத்தை தராரு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்து கொள்ளுகிறார். சிந்தனையில், எண்ணங்களில், செயல்பாட்டுகளில் நாம் பாவம் செய்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நின்று நம்மை காத்து விடுகிறார். சிலர் அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னதும் எனக்கு ஆச்சரியம். பிசாசு வந்து வாசல்ல நிக்கிதான், உள்ள வரமாட்டேன்னு தான். அப்பதான் நான் சொன்னேன், வேதத்தை வாசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. உங்ககிட்ட கூட சில சொல்லுவாங்க, நான் பார்க்கிறேன் உங்க வாசல்ல பிசாசு நிக்குது, நான் வந்தேன்ல அது அங்கேயே நிக்குது பயந்துட்டு, இல்லைன்னா உள்ள வந்திருக்கும். உங்ககிட்ட காணிக்கை பறிப்பதற்காக, உங்ககிட்ட சில உதவிகளை பெறுவதற்காக அவர்கள் இப்படி பேசலாம். தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் ஏறினவரும் இறங்கினவரும் ஒருவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆனால் தேவ புத்திரர்கள் மத்தியில் பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது அவர்கள் நடுவில் போய் பிசாசு நிற்கிறார். He have rights to stand before God. தேவனுக்கு முன்பாகவே அவன் நிற்க முடியும் என்றால் உனக்கு பக்கத்தில் வந்து நிற்க, உனக்கு முன்பாக நிற்க அவனால முடியாதா? அவர் கேட்கிறார், யார் மேல கண் வைத்த? யோபு மேல கண் வைத்தியாப்பா? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுத, யோபு பார்த்துட்டு வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு? இப்ப அவன் உடனே சொல்றான், யோபுவை சோதிப்பதற்கு, யோபுவை குற்றப்படுத்துவதற்கு, யோபுவை அழிப்பதற்கு, யோபுவினுடைய காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்ட போவாத, அவன் சொத்துக்களை கொஞ்சம் பார்த்துக்கோ, நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் எடுத்துற அந்த வேலையெல்லாம். பரிசுத்தமா இருந்தா
யோபு சொல்லுகிறான், தன் பிள்ளைகள் கூடி விருந்து பண்ணும்போது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்து விட்டால் அதற்கு நான் என்ன பிரயாச்சித்தம் பண்ணுவேன் என்று அன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. அதான் பலி செலுத்தி அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான், காத்திருந்தான். So God protected everything for Job. தேவன் நாகிய கர்த்தர் யோபுனுடைய சகல காரியங்களையும் பாதுகாத்து வைத்திருந்தார். Because he is righteous man. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் உத்தமனுமா இருந்த யோபு மேல் கண் வைத்தாயோ? அவன் பரிசுத்தம் உள்ளவன் என்று தேவனே கட்டளையிடுகிறார், தேவனே சாட்சி கொடுக்கிறார். வேறொரு சாட்சி நமக்கு தேவையில்லை. கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிசாசு அவன் மேலே கண் வைத்து அவனை குற்றப்படுத்த தேவ சமூகத்துல போய் நிற்பான் என்றால் உன் வீட்டுக்குள்ள பிசாசு வர முடியாதா? உன் வீட்டுக்குள்ள பிசாசு வந்து உன்னை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால், வீட்டுக்குள்ள வருவான் உன்னை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால், உன் குடும்பத்தை தொடாமல் இருக்க வேண்டும் என்றால், the holiness is the best and best protection for you. பரிசுத்தம் தான் மேன்மையான பாதுகாப்பு. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அதை காத்து கொள்ளுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களை காத்துக்கொள்ள முடியாது. பிசாசுடைய கிரியைகளில் இருந்து உங்களை வெற்றி பெற செய்ய முடியாது. சில குடும்பங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்கள், பாவத்தில் இருப்பார்கள். பல வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கடி வரும், பிரச்சனை வரும், எல்லா காரியங்களும் வரும். ஆனால் அந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகும்படி இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களை கழுவ ஒப்பு கொடுத்து விட்டு பின்பு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்து விடுவீர்களே, ஆனால் உங்கள் நடுவில் பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் எங்களுக்கு அறிமுகமானார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்தது. அந்த குடும்பத்தார் அப்பொழுதுதான் சில வருடங்கள், 1-2 வருடங்களுக்கு முன்புதான் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் சில மாதங்களுக்கு முன்புதான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் எங்களுக்கு அறிமுகமானார்கள். இந்த அறிமுகமான குடும்பத்தார் நல்ல ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பம், ஆனால் ஜெபிக்க முடியாது. அவர்கள் சொல்லுவார்கள், என்னால் ஜெபிக்க முடியவில்லை. அவங்க வீட்டுக்காருக்கு வேலை, அவர் டிரைவராக இருந்ததுனால வட மாநிலங்களுக்கு போய் வரணும். அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அவர்களும் ஒரு தாயாரும், அவங்க அப்பா மாசத்துல 15 நாள் இங்க இருப்பாரு, மீதி 15 நாள் வெளியில. அப்படிதான் அவருடைய ஓட்டம், அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இவங்க ஜெபிக்க எல்லா ஜெபத்துக்கும் கலந்து கொள்வார்கள், ஆனால் அவர்களால் ஜெபத்தில் ஈடுபட முடியவில்லை என்று சொல்வார். ஒரு முறை சபையில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள். வந்திருந்த பொழுது அந்த கூட்டத்தில் அபிஷேகத்திற்காக ஜெபித்த பொழுது இவர்கள் எல்லாம் அபிஷேகத்திற்காக முன்பே போன பொழுது உள்ள இருக்கிற வலு சர்ப்பம் அப்பொழுதுதான் வெளியே வருது, அலறுது. பின்பு அதற்கு அந்த அம்மாவுக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதனால அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அந்த ஸ்பிரிட் பயங்கர போராட்டம் அவங்க வீட்டில். அப்ப ஜெபிப்பதற்காக என்னிடத்தில் அழைத்து வந்திருந்தார். ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 10 மணிக்கு 11 மணி இருக்கும். அவளை அழைத்து அப்ப நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதுதான் தெரிகிறது, அவருடைய கணவனாருடைய பாவம், அந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தன் கணவனாரை பாவம் செய்கிறார்,
அவரை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மந்திரவாதி இடத்துல போய் இவர்கள் அவரை பாதுகாப்பதற்கு என்ன வழி என்று சொன்ன பொழுது அவன் செய்து கொடுத்த அந்த சில பொருட்களை இவர்கள் உண்டிருக்கிறார்கள், அவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நடந்தது. ரட்சிக்கப்பட்ட பின்பு அது உள்ளே அதால் இருக்க முடியவில்லை. பின்பு ஆவியானவர் பல போராட்டங்கள், இரவு 1:30 மணி 2 மணி ஆச்சு, எல்லாம் கிளியர் ஆகி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பிவிட்டு பின்பு நாங்கள் காலை ஆராதனை 5 மணிக்கு எங்களுக்கு ஆராதனை. உடனே 5 மணிக்கெல்லாம் நாங்கள் ஓடி அன்றைக்கு நாங்கள் 1 மணி வரல எங்களுக்கு ஆராதனை இருக்கும் சபையில். 3 ஆராதனைகள் அதெல்லாம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 1 ஆயிடும். கொஞ்ச நேரம் இளைப்பாற முடியும், அடுத்தது நாங்கள் ஈவினிங் சர்வீஸ்க்கு போயிருந்தோம். ஸோ இப்படி இருந்த அந்த நேரத்தில் நாங்கள் 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்த பொழுது அவர்களையும் அவர்கள் வீட்டுக்காரரும் வர சொல்லி அவர்கள் வந்த பொழுது மறுபடியும் அவர்களுக்காக ஜெபித்து அபிஷேகத்திற்காக அவர்களுடைய மேல் அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கும்படி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்ற பின்புதான் அவர்களை நாங்கள் அனுப்பினோம். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்ததுக்கு பின்பு அந்த குடும்பம் பல கட்டுகளிலிருந்து விடுதலை அடைந்தது. பல கட்டுகள் விடுதலை அடைந்து அவர்கள் சில மாதங்களில் 1-2 மாதங்களில் அவர்கள் இங்கிருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க சென்னை அவர்களுக்கு புதிதான இடம்தான். சென்னையில் போய் அவங்க செட்டில் ஆகி இன்னைக்கு அவருடைய மகன்ல ஒரு மகன் பாஸ்டராக இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அந்த குடும்பத்தில் பலமாய் கிரியை செய்கிறது. பரிசுத்தம் முக்கியம். பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்காக மந்திரவாதி இடத்துல போய் வாங்கி மந்திரித்து கொடுத்ததான காரியத்தை உட்கொண்டதுனால அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை பாதுகாத்து விட முடியாது. நம்முடைய பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவே இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் மிக 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 அவசியம். அதைத்தான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்படி இருங்கள், அப்பொழுது என்னில் நிலைத்திருப்பீர்கள். தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய ஆசீர்வாதத்தில், தேவனுடைய கிருபையில் வளர்ந்து பெருக வேண்டுமென்றால் அவர் பரிசுத்தம் முக்கியம். அவர் பரிசுத்தம் நமக்கு தேவை. இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசித்து விட முடியாது. செய்யற பாவம், செய்யற அக்கிரமம், செய்யற தீமையெல்லாம் செஞ்சுட்டு சபைக்குள்ள ஹோலினஸ் போல நடிச்சுட்டு ஆவியானவரை தேவனை தரிசித்து விட முடியும் என்று கனவில் கூட காணாதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து இந்த செய்தியை கேட்கிற முதலாவது மனம் திரும்ப வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவனுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்த பின்பு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக கெஞ்சுங்கள், அவன் நிச்சயம் உங்களை நிரப்பி விடுவார். ஒரு சகோதரி அப்படித்தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக கூட்டத்திற்கு அவர்கள் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் பெறவில்லை. ஒரே அழுகை, சாப்பிடவில்லை. எல்லாருக்கும் ஆவியின் அபிஷேகம் பெற்றார்கள், நான் அபிஷேகம் பெறவில்லை என்று ஒரே அழுகை, கூப்பாடு. இப்ப நாங்க ஊழியத்திற்கு அவருடைய கணவனாரை நாங்கள் எங்க டீமா ஊழியத்துக்கு போவோம். அப்போ கூப்பிட போகும்பொழுது அந்த அம்மா சாப்பிடாம ஒரே அழுக. அவங்க வீட்டுக்காரர் சொன்னார், என் மனைவிக்கு அபிஷேகம் பெறலன்னு ஒரே அழுக. அப்ப ஆவியானவர் அந்த மகளோட பேச வைத்தார். அப்ப நாங்க சொன்னோம்,
சிஸ்டர், உங்களை ஆவியானவர் நிரப்பக்கூடாது, நிராகரிக்கணுன்றது அவருடைய நோக்கம் இல்லை. அவருடைய நோக்கம் என்னன்னா, உங்க பாத்திரம் சுத்தமா இருக்கணும். உங்க பாத்திரத்துல அழுக்கு இருக்கக்கூடாது. நீங்க பாவத்தோடு பரிசுத்தத்தை பெற முடியாது. ஒரு பால் வாங்க போறீங்க, அந்த பாத்திரத்துல அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கோட பால் வாங்கினீங்கன்னா பால் கெட்டு போயிடும். பாத்திரத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பாலுக்கு தான் பிரச்சனை. அந்த பால் கெட்டு போயிடும். நீங்க பால் வாங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடும். பால்காரையும் சொல்ல, சுத்தமா கழுவி எடுத்துட்டு வாமா, உள்ள அழுக்கு இருக்கு பாருமா, இதுல ஊத்த முடியாது, வேற பாத்திரம் எடுத்துட்டு வா. அப்ப ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை சுத்தம் பண்ணபடி நாம் ஒப்பு கொடுக்கணும். நீங்க கேளுங்க, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க அப்படி நீங்க கேளுங்க. உங்க வீட்டிலே உங்களை நிரப்ப அவர் உண்மை உள்ளவர். அந்த சிஸ்டர் கண்ணெல்லாம் தொடச்சு எங்களை பார்த்தாங்க. அப்படியே பிரதர் சொல்றீங்க? அப்படிதான் சிஸ்டர். நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தினால என் பாவங்களை மன்னிங்க. அவங்க சிறு வயது முதல் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது. குறைவோடு கூட தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. இதுதான் உண்மை. That is true. So அவங்களை கிளென்ஸ் பண்ண சொல்லி, இயேசுவின் ரத்தத்தினால சுத்தமாக்கப்படும்படி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விட்டோம். அடுத்த வாரம் நாங்க அந்த நபரை எங்க கூட ஊழியத்துக்கு கொண்டு போக வந்திருந்தப்ப அந்த அம்மா கையில கட்டு போட்டிருந்தாங்க. நாங்க கேட்டோம், என்ன சிஸ்டர் கையில கட்டு? ஆனா நீங்க வேற ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்க, நானும் பரிசுத்தத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். நீங்க சொன்னபடியே ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் யாரும் இல்லையா, நான் பண்ணு கதவை சாத்திட்டு அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஆவியான நிரப்புனார் பாருங்க. நிரப்பி இங்கிருந்து அங்க போய் அங்க உருண்டு பிறண்டு ஃபேனை அடிச்சு, இதை அடிச்சு, அதை உடைச்சி, இதான் அந்த கட்டையில போய் கையால் அடிச்சு, அது அந்த இடத்துல கொஞ்சோண்டு வைட்டிச்சு, கொஞ்சம் அந்த தோல் வழிண்டு போச்சு. அதனால அதுக்கு ஒரு கட்டு போட்டிருக்கேன். மற்றபடி எனக்கு எலும்பெல்லாம் உடையல, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வைட்டிச்சு. இப்போ நாங்கள் சிரித்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் சர்ச்சில் அபிஷேகம் பெறலன்னு அழுதிங்கல்ல, ஆண்டவர் பல மடங்கு கொடுத்துருக்காரு. அதான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார் என்று எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் பரிசுத்தம் நமக்கு மிக 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 அவசியம். The holiness is important, very, very, very important in our life. The blood of Jesus and the Holy Spirit help us to live a holy life in God. தேவனுக்குள் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு இயேசுவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் துணை செய்வார். இந்த காலை வேளை ஒருவேளை இந்த பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால், நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ உலங்கள் படியிடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். எங்கள் சர்வ வல்லமையுடைய தெய்வமே, இந்த காலை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அந்த பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. I need that holiness in my life. Please, Lord, cleanse all my sin through the blood of Jesus Christ and help us, Holy Spirit, to live a holy life in God. தேவனுக்குள் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். என்னை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த காலை வேளையில் நிச்சயம் உதவி செய்யும். அவர்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். இனி பாவம் அவர்களை தொடாதபடி, பாவத்தில் அவர்கள் விழுந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர்களை காத்துக்கொள்ளுவீராக.
பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தபடி நடத்துக்கும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென்.